கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையா தான் பார்க்கிறேன், முரண்பாடா நினைக்கிறது இல்ல. ஒரு குடும்பத்துல வேலை செய்யற ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். கருத்து சொல்வது ஜனநாயக பூர்வமான உறவின் அடையாளம் தான். 2019 இருந்து ஒன்னா சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு வரோம். பாஜக எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி தான். கருத்து முரண்பாடுகளால எங்க நட்புறவுல எந்த பாதிப்பும் இல்லை. இப்படி அவர் பூசி முழுகுவதை பார்த்தாலே பிரச்சனை இருக்கிறது என்றுதான் பொருள். ஆங்காங்கே ஓட்டை உடசல்களை பூசி முழுக பார்க்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஒவ்வொரு நாளும் எழுப்பி வருகிறார். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வேங்கை வயல் பிரச்சனையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், சிபிஐக்கு வழக்கை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஆக இதுபோன்று கூட்டணிக்குள்ளே பல்வேறு குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் 13 மாதங்கள் தான் இருக்கிறது அடுத்த பொது தேர்தலுக்கு. அதற்குள்ளாக இது ஒவ்வொன்றாக பிரச்சனை பிளவு என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படியே அமைதியோடு நகர்த்துவார்கள். போக போகத்தான் தமிழக மக்களுடைய மனநிலைகளை அறிந்து தங்களுடைய கருத்துக்களை பிரதிபலிப்பார்கள். பிரச்சனைகள் எழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது கடந்த காலத்தில் கூட்டணி வைத்திருந்தவர்கள் எப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது என்பதற்கான உதாரணம் தான் இவைகள் எல்லாம். கூட்டணி கட்சிகள் கருத்துக்களை எல்லாம் எப்படி பாக்குறீங்கன்னு மக்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன பயம்? இந்த கருத்துக்களை எல்லாம் எதிர்த்து பேசினால், கேலி கிண்டல் செய்தால், இடையில பண்ணாங்க, இடையில கம்யூனிஸ்ட் கட்சி பேசினாங்க, நாங்கள் இது எமர்ஜென்சி பீரியடா, நாங்க போராட்டம் பண்ணா அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க போலீஸ், திமுகவுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கறாங்க, இது ரொம்ப அநியாயம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தினாங்க. போராட்டத்துக்கு போலீஸ் அனுமதி கொடுக்கல, திருமாவளவன் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கல. இதுக்கெல்லாம் அவங்க ரொம்ப கண்டிச்சாங்க. உடனே அமைச்சர்கள் கூட லேசா உரசி பார்த்தாங்க கம்யூனிஸ்டோட. அப்புறமேல அப்படியே அதெல்லாம் மூடி மறைச்சு அதை அப்படியே அமுக்கிட்டாங்க. இப்ப திருப்பவும் இப்ப ஒரு கருத்தை சொல்றாரு. ஏன் சொல்றாரு? பயம். 2026 தேர்தலை பார்த்தால் முதலமைச்சருக்கு பயம் வந்துவிட்டது.